Hi friends, welcome to Sabita's Kitchen. இன்னைக்கு ஒரு சூப்பரான ரெசிபியோட வந்திருக்கேங்க. பம்ப்கின் பாஸ்தா தாங்க. ரொம்ப ஹெல்தியான ரெசிபி, குழந்தைங்களுக்கு பிடிச்ச ரெசிபி. இது நீங்கள் லஞ்ச் பாக்ஸில் கொடுக்கலாம், குழந்தைங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்காக கொடுக்கலாம். ரொம்ப ஈஸி அண்ட் ஹெல்த்தியான ரெசிபி இது. நான் வீட் பாஸ்தா தான் எடுத்துருந்தேன். இதுக்கு கோதுமை மாவில் செஞ்சிருந்த பாஸ்தா இது. நீங்கள் வாங்கும் போதே பார்த்து வாங்கிக்கோங்க. ரொம்ப ஈஸியாக பாஸ்தாவை குக் பண்ணலாங்க. ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுட்டு அது நல்லா கொதிக்கிட்டோன்னா அதில் கொஞ்சம் உப்பும் எண்ணெயும் சேர்த்துட்டு நம்ம பாஸ்தாவை போட்டுடணும். பாஸ்தா போட்ட உடனே அந்த கொதிக்கிறது அடங்கிடும். கொதித்த உடனே நம்ம ஒரு தட்டு போட்டு 10 நிமிஷம் மூடி வச்சுட்டு திறந்து பார்த்தோம்னா பாஸ்தா சூப்பராக வெந்திருக்குங்க. இந்த மாதிரி நல்லா ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் உதிராக வெந்திருக்கும். இந்த தண்ணியை நம்ம வடிச்சிட்டு நம்ம எடுத்து வச்சுக்கலாம் பாஸ்தாவை. இதிலே கொஞ்சமாக எண்ணெய் மேலே ஊற்றி நம்ம தடவி வச்சிட்டோம்னா பாஸ்தா ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லா பளபளன்னு இருக்குங்க. இப்போ அந்த பாஸ்தா வேக வச்ச தண்ணியும் கொஞ்சமாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு பேன் வச்சுட்டு அதில் கொஞ்சமாக பட்டர் சேர்த்துட்டு அதில் குடமிளகா, பூண்டு, நறுக்கி வச்ச பம்ப்கின் சேர்த்துருக்கோங்க. மஞ்சள் பூசணிக்காய் தாங்க. இது நல்ல பெரிய துண்டுகளாக நறுக்கலாம். நம்ம இதை வேக வச்சு நம்ம அரைக்க போகிறோம், அதனால் பெரிய துண்டாகவே போட்டுக்கலாம். இது கூடவே 5-6 முந்திரி பருப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா வேக வச்சுக்கலாங்க. பட்டரில் வதக்கிட்டு அதுக்கப்புறம் வேக வைக்கணும், அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இது நல்லா வேகட்டும். இது ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளவே நல்லா வெந்துருங்க. அதுக்குள்ளே நம்ம வேக வச்ச பாஸ்தாவை நல்லா ஆற வச்சுக்கலாம். இது ரொம்ப ஈஸியான ரெசிபி, ஆனால் ரொம்ப டேஸ்ட் நல்லா இருந்துங்க. எனக்கு இந்த பாஸ்தாலாம் பிடிக்காது, ஆனால் இந்த பாஸ்தா சாப்பிட்றதுக்குமே டேஸ்ட்டு சூப்பராக அட்டகாசமாக இருந்ததுங்க. குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இது. மஞ்சள் பூசணிக்காயில் நிறைய விட்டமின் ஏ இருக்குது. நம்ம கேரட் பின்னாடியே ஓடிட்டுருக்கோம், ஆனால் மஞ்சள் பூசணிக்காயிலையும் விட்டமின் ஏ நிறைய இருக்குது. இதில் நம்ம கொஞ்சம் கேப்சிகமும் சேர்த்துருக்கோம், அதனால் கேப்சிகமும் விட்டமின் ஏ நிறைய இருக்குது. இப்போ இதை ஆற வச்சுட்டு ஒரு பேஸ்ட்டாக மிக்சியில் அரைச்சி வச்சுக்கலாம். இப்போ பாஸ்தா ரெடி பண்ணுறதுக்கு ஒரு பேன் வச்சுக்கலாம். அந்த பேனில் கொஞ்சமாக பட்டர் சேர்த்துட்டு இதில் ஒரு நறுக்கின பூண்டு ஒரு 2 பல் நல்லா சேர்த்துக்கலாங்க. அது நல்லா வதங்கிட்டோன்னு நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை நல்லா கலந்துட்டு அதில் நம்ம பாஸ்தா வேக வச்சோம்ல அந்த தண்ணி கொஞ்சம் எடுத்து வச்சோம், அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது நல்லா ஒரு கொதி வரட்டும். கொதி வந்த உடனே நம்ம வேக வச்ச பாஸ்தாவை இதில் சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. பாஸ்தா பாருங்கள், நான் சொன்ன மாதிரி வேக வச்சிங்கன்னா நல்லா உதிராக வருங்க, ஒன்று ஒட்டாது. கரெக்டான டைமுக்கு வெந்திருக்கும். 10 நிமிஷம் மூடி வச்சிங்கன்னா போதும், அந்த மூடி வைக்கிற இதிலே வெந்துடும், சூப்பராக வெந்துடும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இது 1 நிமிஷம் ஒரு கொதி வரட்டும். நீங்கள் பேஸ்ட் அரைக்கும் போதே கொஞ்சம் பால் ஊற்றி அரைச்சிக்கலாம். நான் அதை பால் ஊற்ற மறந்துட்டேன், அதனால் நான் இப்போ கொஞ்சம் பால் சேர்த்துக்கிறேன். காய்ச்சி ஆற வச்ச பால் தாங்க இது. ஒன்றுமே ஆகாது, நீங்கள் பால் தைரியமாக சேர்க்கலாம், எதுவுமே ஆகாது, திரிஞ்சு போகாது. இப்போ இதில் 1 ஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துருக்கேன். 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். உப்பு நம்ம பாஸ்தா வேக வைக்கும் போதும் கொஞ்சம் போட்டிருக்கோம், அதனால் நீங்கள் பார்த்து சேர்த்துக்கணும். 2 ஸ்பூன் அளவு மிளகுத்தூள் சேர்த்துருக்கேன். காரத்துக்கு சில்லி ஃப்ளேக்ஸ் மிளகுத்தூள் மட்டும்தாங்க சேர்த்துருக்கேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது ஒரு கொதி வரட்டும். இந்த பாஸ்தாவோட டேஸ்ட் கண்டிப்பாக எல்லாருக்குமே பிடிக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், பெரியவங்களும் சாப்பிட்லாம். இது நீங்கள் டயட்டில் இருந்தால் கூட இந்த பாஸ்தாவில் நீங்கள் தேவையில்லாத இந்த சீஸ் இதெல்லாம் ஸ்கிப் பண்ணிவிட்டு நீங்கள் செஞ்சு சாப்பிட்லாங்க. ரொம்ப ஹெல்த்தியஸ்ட்டு வெர்ஷன் இது. நம்ம கடையில் வாங்கி சாப்பிட்றத விட இது எவ்வளவோ மேல். இதில் நம்ம எதுவுமே ஆர்டிஃபிஷியல் கலரோ ஆர்டிஃபிஷியல் இன்க்ரீடியன்ஸோ சேர்க்கல. நம்ம இப்போ 2 ஸ்லைசஸ் நம்ம சீஸ் சேர்த்துக்கலாம். இந்த சீஸ் நல்லா மெல்ட் ஆகும்போது நல்ல க்ரீமி டெக்ஸ்சர் கிடைக்கும், பாஸ்தாவுக்கு சூப்பராக இருக்கும். இது கூடவே கொஞ்சமாக ஆரிகனோவும் சேர்த்துருந்தேன் நான், அந்த கிளிப்பிங் மிஸ் ஆகிடுச்சு. நீங்கள் கொஞ்சமாக ஆரிகனோ சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. இந்த சீஸ் கொஞ்சம் மெல்ட் ஆகிறவங்களுக்கு கலந்துட்டு கொஞ்சமாக மேலே சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டுட்டு நம்ம இது கூடவே கொஞ்சமாக பட்டர் போட்டு நம்ம சர்வ் பண்ணிடலாங்க. இது அன்றைக்கி ஸ்கூலுக்கு லஞ்ச் பாக்ஸ்க்கும் இதாக எடுத்துகிட்டு போனாங்க பசங்க. அவங்க சாப்பிட்டதும் இதுதான் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு. அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது, ரொம்ப விரும்பி சாப்பிட்டாங்க. நீங்களும் உங்கள் வீட்டு குழந்தைங்களுக்கு ட்ரை பண்ணி செஞ்சு கொடுங்க. ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி இது. கண்டிப்பாக இது நல்லாயிருக்கும், டேஸ்ட்டுமே அவங்களுக்கு பிடிக்கும், ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். இப்போ பாருங்கள், சாப்பிட்டுட்டு எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குதுன்னு சொல்ல போனால் ரொம்ப சுட இருந்துச்சு. சுட சாப்பிட்டுட்டு அவ்வளோ பிடிச்சிருந்தா. அப்படி ஒரு டேஸ்ட்டு. கண்டிப்பாக உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி. வீடியோ பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சபிதாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி நிறைய சின்ன ஈஸியஸ்ட் ரெசிபிஸ் எல்லாம் சேனலில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஸோ மச்.